ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது மூலமாக நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ குக்கரில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன், பீன்ஸ் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக அவரைக்காய், அதுக்கப்புறம் கேரட், தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி அதிகமாக சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அவரைக்காய் வந்து நம்மளோட ஆயில் பலனை கூட்டும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அவரைக்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 கை பாசிப்பருப்பு வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து 4லேருந்து 5 பேருக்கு மேலேயே சாப்பிட்லாம். இப்போ இது கூட வந்து கட்டி பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயம் இல்லைன்றவங்க வந்து தூள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஒரு பருப்பு செஞ்சாலுமே பெருங்காயம் கண்டிப்பாக ஆட் பண்ணிடுங்க, அப்போ தான் ஜீரணமாகும். இப்போது மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட அப்புறமா 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா முங்குற அளவுக்கு கொஞ்சம் கூடயே வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 3லேருந்து 4 விசில் வந்தாலே போதும். பாசிப்பருப்புன்றதுனால ஈஸியாக வெந்துடும். இப்போ விசில் அடங்கிருச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு எல்லாமே. இப்போ கரண்டி வச்சு தக்காளி மசியலைன்னா நல்லா வந்து கரைச்சி விட்ருங்க. இப்போ ரொம்ப கட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ தண்ணி ஆட் பண்ணிட்டேன் நான் வந்து. இப்போ இதை வேறு ஒரு சட்டிக்கு மாற்றிக்கிறேன். குக்கர்லேயே அப்படியே வைக்கிறதுனால வைக்கலாம். நான் இப்போ வேறு ஒரு சட்டியில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுறேன். இப்போ இது கூட சாம்பார் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு என்னோடய வீடியோஸில் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ இது கூட கல் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா வந்து கிண்டி விட்டுறணும். இந்த கட்டி கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுருங்க. கொதிக்கும் போதே அதுவாகவே கரைஞ்சிரும். இல்லைனாலும் லைட்டாக வந்து கிண்டி விட்டுருங்க. இந்த சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். இந்த சாம்பார் பொடியோட ஸ்மெல் வராமல் இருக்கணும், அந்தளவுக்கு கொதிக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துருச்சு இல்லையா? கொஞ்சம் வாட்டரியாகவே இருக்கணும். ஏன்னா வந்து சாம்பார் ஆஃப் பண்ணிட்டோன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து அது வந்து கொஞ்சம் கட்டியாகும். ஸோ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதோட தாளித்து எப்படி கொட்டுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கிளறி விடுங்க. பொன்னிறமாக நல்லா வதங்கணும். இதில் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வாசனையாக நல்லாயிருக்கும். உங்கள் சாம்பாரோட மணத்தை கூட்டுறது இந்த பெருங்காயம்தான். ஸோ வதக்கும் போது கொஞ்சம் வெங்காயத்தோட பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிடுங்க. அதே மாதிரி லாஸ்ட் வந்து கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா அதையும் சாம்பாரில் அப்படியே நறுக்கி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுருங்க. சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஒருவேளை சாம்பார் வந்து இப்போ கட்டியாயிருச்சு அப்படின்னா, ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா, நம்மளோட இட்லி மாவை வந்து லைட்டாக எடுத்து கரைச்சி விட்டோம் அப்படின்னாவே நல்லா சாம்பார் வந்து கட்டியாயிரும். இப்போ சூப்பரான சுவையான காலை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.